எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்வி, குறிப்பிட்ட தெய்வம் மட்டும் திரும்ப திரும்ப நம்மளோட கனவுல வருது. அது எதற்காக? ஏதாவது ஒரு நாள் கனவுல வருது அப்படிங்கிறத விட அடிக்கடி ஒரே தெய்வம் உங்களுடைய கனவுல வந்தது அப்படின்னா அந்த தெய்வம் சார்ந்த கோயிலுக்கு, அந்த தெய்வம் சார்ந்த ஒரு சில வழிபாடுகளுக்கு, பொதுவாக தெய்வத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நிறைவேற்றாம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை பழி வாங்கும் அல்லது கோழி கண்ணை குத்தும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் தெய்வத்துக்கிட்ட ஒரு சில தருணங்களில் ஒரு சில வேண்டுதல் நீங்கள் வச்சுக்கும் பொழுது அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நமக்கு பயனுள்ள பல ஆன்மீக தகவலை இந்த நிகழ்ச்சி மூலியமா நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கான ஆன்மீக தகவலை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக. சார், நம்ம நிகழ்ச்சியிலே கனவை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துருக்கீங்க சார். நல்ல கனவு அப்படின்றது வந்துட்டு தெய்வங்கள் நம்மளோட கனவுல வரும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு தோணும். ஆனால் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்வி, குறிப்பிட்ட தெய்வம் மட்டும் திரும்ப திரும்ப நம்மளோட கனவுல வருது. அது எதற்காக? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் கும்பிட்ற தெய்வம் எங்கள் கனவுல வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர், நான் பார்த்ததே கிடையாது அந்த தெய்வத்தை, ஆனால் அந்த தெய்வத்தோட உருவம் மட்டும் திரும்ப திரும்ப கனவுல வருதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும் சார்? பொதுவாக சொர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய கனவுல தெய்வங்கள் வந்ததுனாலோ தேவதைகள் வந்ததுனாலோ மறைந்த, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மறைந்த பெரியவர்கள், மறைந்த பெரியவங்க கனவுல வந்ததுனாலோ அதுவெல்லாம் ஒரு நல்ல விதமான சகுனமாகத்தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது, சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. இறந்தவங்க வர்றாங்க அப்படிங்கிறத விட, பெரியவங்க வர்றாங்க அப்படிங்கிறத விட, தெய்வங்கள் வர்றாங்க அப்படிங்கிறத விட, அதாவது தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரங்கள், அதுவும் ராஜ கோபுரமெல்லாம் கனவுல வந்தது அப்படின்னா உங்களுக்கு ராஜ யோகம் கிடைக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். ஆனால் கனவுல எது வந்தாலும் அதற்கான முயற்சியை நீங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அப்படிப்பட்ட இந்த மாதிரியான கனவுகள் வரும் பொழுது பொதுவாகவே தெய்வம் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும், தேவதைகள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மையானது, உண்மையானதுங்கிற விஷயத்தை உறுதியாக நம்பலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நாள் கனவுல வருது அப்படிங்கிறத விட அடிக்கடி ஒரே தெய்வம் உங்களுடைய கனவுல வந்தது அப்படின்னா அந்த தெய்வம் சார்ந்த கோயிலுக்கு, அந்த தெய்வம் சார்ந்த ஒரு சில வழிபாடுகளுக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்தது அப்படின்னா கனவுல அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அப்படிங்கிறது எதற்காக காட்சி தர்றாரு? இந்த வயசுல, இந்த மாதிரியான நேரத்துல, இந்த மாதிரியான கஷ்டத்துல, இந்த மாதிரியான ஒரு நேர்த்திக்கடன் வேண்டிட்டு இருக்கிற, அந்த நேர்த்திக்கடன் இன்னும் செய்யப்படாமல் இருந்துகிட்டு இருக்குது. வேண்டுன உன்னுடைய வேண்டுதலுக்கு வரம் கிடைச்சிருச்சு, நிவர்த்தி ஆயிருச்சு. ஆனால் அந்த நேர்த்தி கடனை இன்னும் செலுத்தாம வந்துட்டு இருக்கிற, சீக்கிரமே அந்த நேர்த்தி கடனை செலுத்து அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சாமி கனவு மூலமாக சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை, தெய்வம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு முறையோ அல்லது இருமுறையோ கனவுல வந்தால் அது நல்லது. ஒரே தெய்வம் தொடர்ந்து அடிக்கடி கனவுல வந்தது அப்படின்னா அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் நிவர்த்தி பண்ணாம, அதாவது நேர்த்தி கடன் நிவர்த்தி பண்ணாமல் இருக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அல்லது கஷ்டம் வரும்பொழுது நேர்த்தி கடனை நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாளடைவில் நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா மறந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் தெய்வம் திரும்ப திரும்ப கனவுல வரக்கூடிய ஒரு அம்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதனால உங்களுடைய வீட்டில் பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு, இந்த தெய்வம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது, இந்த தெய்வம் எந்த ஊர்ல இருந்துட்டு இருக்குது, இது எந்த ஊர் சாமி, இந்த சாமிக்கு நாம ஏதாவது வேண்டிக்கிட்டோமா, வேண்டுதல் வச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற விஷயத்த பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணக்கூடிய, அந்த காணிக்கையை செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணுங்கிற விஷயம்தான் உண்மையான விஷயமா இருக்கும். ஓகே சார். அப்படி தெய்வங்கள் திரும்ப திரும்ப கனவுல வந்துட்டு இருக்கு அப்படின்ற போது அந்த தெய்வங்களுக்கு நிவர்த்தி பண்ண பிறகும் தெய்வங்கள் கனவுல வந்துச்சுன்னா அந்த தெய்வம் நம்ம கூட நெருக்கமா இருக்குன்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணுமா, இல்லைன்னா வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமா சார்? அதாவது உங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்திய பிறகு கண்டிப்பாக அந்த தெய்வம் கனவுல வாராது, அதாவது அடிக்கடி வாராது. எப்பாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும் பொழுதோ, நல்ல சகுனம் வரும் பொழுதோ, நல்ல வாய்ப்பு வரும் பொழுதோ, நல்ல யோகம் வரும் பொழுதோ, எதிர்பாராத ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும் பொழுதோ முன்னறிவிப்பு செய்வதற்காக, இந்த மாதிரியான நல்லது இன்னும் 7 நாள் கழிச்சு நல்லது நடக்குது, இன்னும் 1 மாதம் கழிச்சு நல்லது நடக்க போகுது, இன்னொரு 3 மாதம், அதாவது 90 நாள் கழிச்சு நல்லது நடக்க போகுதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக
இந்த தெய்வம் வந்து கனவுல வரும். ஆனால் அன்றாடமோ அடிக்கடியோ கனவுல வாராது. அந்த நேர்த்திக் கடனை நீங்கள் செலுத்திய பிறகு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்காதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அதே போல சார் நீங்க நேர்த்திக்கடன் சொன்ன பிறகு தான் தோணுது. பல பேர் வந்து நேர்த்திக்கடன் நெறைய வச்சிருப்பாங்க. அந்த ஒரு கஷ்ட காலம்னு வரும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் போம்போது எடுத்துக்கோங்களேன். மனசுல நம்ம 1008 தெய்வங்கள கும்பிடுவோம். நெறைய வேண்டுதல் வச்சிருப்போம். ஆனா மறந்துருவோம். அப்படி மறந்துட்டா தெய்வம் நம்மள தண்டிக்குமா? அதாவது பொதுவாக எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட நேர்த்திக் கடனை சரியான வகையில செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக விதியா தான் இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாக தெய்வத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த நிறைவேத்தாம இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்கள பழி வாங்கும் அல்லது கோழி கண்ண குத்தும் அப்படிங்கிற மாரியெல்லாம் கிடையாது. ஆனால் தெய்வத்துக்கிட்ட ஒரு சில தருணங்கள்ல ஒரு சில வேண்டுதல் நீங்க வச்சுக்கும் பொழுது, அந்த வேண்டுதல நிறைவேத்தாம இருந்தீங்க அப்படின்னா, தேவதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில தண்டனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம். கடந்த காலங்களில் கூட திருமணமாகி கிட்டத்தட்ட 19 வருடங்களாக குழந்தை பேறு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதியர், அதாவது சென்னையில முக்கியமான ஒரு பகுதியில விவிஐபி வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரியில வந்து விரிவுரையாளரா பணியாற்றக்கூடிய கணவன், மனைவி இருவருக்குமே மிகப்பெரிய சொத்து பத்துக்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, மிகப்பெரிய செல்வங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்துகிட்டு இருந்தது. அவங்களுடைய ஜாதகத்தை எதேர்ச்சையா பார்க்கும் பொழுது, இந்த ஜாதகத்துக்கு பரிகாரமெல்லாம் வேண்டியதில்லை. குறிப்பிட்ட கோயில்ல போய் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிட்டு, இந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, இந்த வேண்டுதலை வந்து இந்த மாதிரி நிவர்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்க மனசுல வேண்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு, அந்த கோயில் கூட சக்தியுள்ள சாமியாக சென்னைக்கு பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு நான் சொல்லக்கூடிய செவ்வாய், வெள்ளிக்கிழமை 2 நாட்களுமே போய் வேண்டுதல் வச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. வேண்டுதல் வச்சுக்கிட்ட அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியாக 1 1/4 வருஷத்துல 1 வருஷம் 8 மாசத்துல அவங்களுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. பிறந்த குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறது ஜாதக ரீதியா நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் ஆண் குழந்தை கிடைக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது கடவுள். ஆனால் அந்த குழந்தை ஆண் குழந்தையா, பெண் குழந்தையா அப்படிங்கிறது நீங்க குழந்தையா பிறக்கும் பொழுதே விதிக்கப்பட்ட விதி அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். கடைசியில அவங்க வந்து ஆணோ, பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தை இருந்தா போதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ரொம்ப திருப்தியா, தீர்க்கமாக, சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த மாரி அந்த வேண்டுதல் இவங்க வேண்டி 1 வருஷம் 8 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 10, 12 to 20 மாசத்துக்குள்ளாக அழகான ஒரு குழந்தை கிடைச்சதுக்கப்புறம், அந்த குழந்தைக்காக எவ்வளவோ வேண்டுனாங்க இல்லையா? அந்த வேண்டுதல வந்து இவங்க நிறைவேத்தணும் இல்லையா? எத்தனையோ முறை சொல்லி பார்த்தோம். அந்த வேண்டுதல் நிறைவேத்தல. முதல் வருஷம் வந்து ஒரு காரணம் சொன்னாங்க. 2வது வருஷம் ஒரு காரணம் சொன்னாங்க. 3வது வருஷமும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது தெய்வத்த பொறுத்தளவுக்கு காரணம் சொல்லக்கூடாது, காரியம் சொல்லக்கூடாது. வேண்டிய வேண்டுதலை நிறைவேத்தோம்னு நான் சொல்லியிருந்தோம். ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து கல்லூரிக்கு லீவு போட முடியாது அப்படிங்கிற விஷயத்துல உறுதியாகவே வந்துட்டு இருந்தாங்க. சாதாரண உத்தியோகத்துக்கு லீவு போட முடியாத சூழல்ல இந்த வேண்டுதலை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அப்புறம் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு கிடைச்சது. ஏற்கனவே சொத்து பத்து நிறையா இருந்தால் கூட, தற்காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆடம்பரமான இன்னொரு வீடு வாங்குனாங்க. அந்த வீட்டுக்கு குடி போறாங்க. குடி போகிற அந்த வீட்ல வந்து விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து தேவையில்லாமல் வெடிச்சு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுல வந்து அவங்களுக்கு பெருத்த பாதிப்பு, பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல நான் வந்து அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடு, அதே சமயம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு இஷ்டத்தோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த நேர்த்திக் கடனை செஞ்சிருந்தா இந்த பாதிப்பு வந்திருக்காது அப்படின்னு அதுக்கப்புறம் உணர்ந்தாங்க. அப்போ நேர்த்திக் கடன் செய்யல அப்படின்னா, கடவுள் ஓடி வந்து கேஸ திருவி ஆபத்து குடுக்குறாருன்னு நினைக்க வேண்டாம். ஒரு சில நேர்த்திக் கடன வந்து நீங்க வேண்டிக்கிட்ட நேரத்துல வந்து தேவதா இருக்குது, அதிதேவதை இருந்துகிட்டு இருக்குது. அந்த தேவதையும், அதிதேவதையும் விட்டு வைக்காதுங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. கடவுள் வேணும்னா உங்களுக்கு வந்து கொடுத்த வரத்த திருப்பி எடுக்க மாட்டாரு. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருப்பாரு. கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கடவுளுக்கு உண்டான சிறப்பு. ஆனால் அந்த வேண்டுதல் நேர்த்திக்கடன் அப்படிங்கிற ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில திதிகள்ல நீங்க வேண்டிக்கிறீங்க இல்லையா? ஒரு சில திதிகள்ல நீங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கிறீங்க இல்லையா? ஒரு சில திதிகள்ல நீங்க நேர்த்திக்கடன் வச்சுக்கிறீங்க இல்லையா? ஒரு சில திதிகள் உங்களுடைய தலை விதியையே மாற்றுங்கிற விஷயத்தையும் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த மாரி திதியில வந்து அவங்களுக்கு திதி தெரியாது. இந்த கிழமை மட்டும் தான் தெரியுது. வார நாட்கள்ல செவ்வாய், வெள்ளி மட்டும் தான் தெரியுது. அந்த மாரி கிழமைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த திதி கரணத்துல வந்து வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது, அந்த வேண்டுதல் உங்களுக்கு வந்து நிறைவேறினதுக்கு அப்புறம் தாமதிக்காமல், தருணம் பார்க்காமல் கண்டிப்பாக இந்த மாரியான வேண்டுதல வந்து நிவர்த்தி பண்ணணுங்கிற விஷயத்த தான் இந்த நிகழ்ச்சியில சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால யாராக இருந்தாலும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேத்திக்கங்க. அந்த காணிக்கையை வந்து சரியான வகையில செலுத்தக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கங்க. கண்டிப்பாக இந்த உலகத்துல யாரு கைவிட்டாலும்
பெத்தவங்க கைவிடலா, மத்தவங்க கைவிடலா, நண்பர்கள் கைவிடலா, சொந்தங்கள் கைவிடலா, பந்தங்கள் கைவிடலா, காதல் கூட கைவிடலாம். கடவுள் கைவிட மாட்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடவுள் கனவுல வரதுல தொடங்கி நேர்த்திக் கடன நம்ம நிச்சயம் நிறைவேத்தியாகணும் அப்படின்றத தெளிவா எங்களுக்காக வலியுறுத்தியிருக்கீங்க சார். நன்றி. நேயர்களே, கடவுள் கனவுல வராரு. அது மட்டும் இல்லாம நேர்த்திக் கடன் நெறைய இருக்கு. நான் இன்னும் அதெல்லாம் முடிக்கலையே அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கும். நேர்த்திக் கடன் இருந்துச்சுன்னா நிச்சயம் அத நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதேபோல நிகழ்ச்சி பார்க்குறவங்க பல பேர் வந்துட்டு சார நேரடியா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம ஃபிளாஷ் ஆகுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. சாரோட அப்பாயின்ட்மென்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேபோல பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவா வந்து சேரும். இதே போல அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா.